உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதால் சமாஜ்வாடி அரசை கலைக்க வலியுறுத்தி பகுஜன் சமாஜ் கட்சி எம்பிக்கள் தர்ணா செய்ததால் ராஜ்யசபா இருமுறை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் நடந்து வருகிறது. ராஜ்யசபாவில் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் தலித் சகோதரிகள் கற்பழித்து தூக்கில் தொங்கவிடப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சினை புதனன்று இரண்டாவது நாளாக எழுப்பினார். உத்தரப்பிரதேச அரசை மத்திய அரசு கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாயாவதியும் அவரது கட்சி உறுப்பினர்களும் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டு கோஷங்களை முழங்கினர். இதனால் கூச்சல் குழப்பம் அதிகரித்ததால் சபையை 10 நிமிடங்களுக்கு சபைத் தலைவர் ஹமீத் அன்சாரி ஒத்திவைத்தார். மீண்டும் கூடிய போதும் பகுஜன் சமாஜ் உறுப்பினர்கள் அமளி தொடர்ந்ததால் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது. அதே நேரத்தில் லோக்சபாவில் புதனன்றும் ஜனாதிபதி உரை அமைதியான முறையில் நடந்தது. லோக்சபாவில் மாயாவதி கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது.